தன்னை நானே நானே பொடு தன்னை நானே நானே. காளாங்குழம்பு வச்சு களியவே கிண்டி வச்சு, காளாங்குழம்பு வச்சு களியவே கிண்டி வச்சு, திறந்து வச்சு ஆறுதுன்னு துடுப்படுத்து கொள்ளுறாரே. தன்னை நானே நானே பொடு தன்னை நானே நானே. அடை தன்னை நானே நானே பொடு தன்னை நானே நானே. படிச்ச வடியாதீங்க புடியாதீங்க விடியாம ஓடி போறேன். தன்னை நானே நானே பொடு தன்னை நானே நானே. பொடு தன்னை நானே நானே பொடு தன்னை நானே நானே. இப்படி தன்னுடைய குழம்புல பாடல் மூலமா வெளிப்படுத்திருக்கிறாங்க. பாடல் கிடைச்ச இடம் நெல்லை மாவட்டம் தான், சிவகிரி அப்படிங்கிற இடத்துல இந்த பாடல் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அடிமையாக வாழ கட்டாயப்படுத்தும் சட்டத்தையும் மீறுவதற்கு துணிகிறார். இந்த உரையாடல் அன்பும் பாசமும் பண்பும் கணவன் மனைவி உறவில் இருவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. அவ்வாறு இல்லாது மாட்டை வசக்கி தொழுவினால் கட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் இடம் காட்ட வந்தார் என்ற நிலையில் கணவன் போக்கு இருந்தால் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்று பாரதியின் புதுமை பெண் கூறுவதை போல தற்கால உழவன் மகள் பின்பற்றுவாளா? இதோ அவள் கணவருக்கு கொடுத்து விட வேண்டும், பரிசு தொகையும் கொடுத்து விட வேண்டும். இவற்றை கொடுக்க முடியாதவர்கள் ஏராளமாக இருப்பதால் மனமுறிவு கருத்தலைவு தான் எளிது. அதைத்தான் இப்பாடலில் 2ஆம் செயலில் கணவன் 30 பணம் கொண்டு கச்சேரிக்கு வா என்று கூறுகிறான். அதாவது தீர்த்து விடுறதுக்கு நீ காசு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவிய சொல்றாங்க. அந்த தீர்க்கு மன முறிவுக்கு கூட அந்த பெண் தான் பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அருமையா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கொள்ள வந்ததென்ன காதோல தன்னை நானே நானே போடு தன்னை நானே நானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவக அதுக்கு அவன் பதில் சொல்றான். தன்னை கொடுத்தால் என்ன தாகத்தை தீக்காத பாடலோட நான் இந்த நிகழ்வு இனிதாக நிறைவுறுது. மீண்டும் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம். கவிநிலவு சொந்தங்கள் அனைவருக்கும் கவிஞர் நாகாவின் இனிய நன்றிகளும் வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.